அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பி. முருகேசன். இங்கே திருச்செங்கோட்லேருந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம். ஓகே, நம்ம எல்லா வாரமும் நம்ம இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக யூடியூப் த்ரூ நம்ம கொடுத்துட்ருக்கோம். போன வாரமும் நம்ம நம்ம இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ரோக்ராம் ரொம்ப பயங்கரமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, ஃபஸ்ட் டைமாக இந்த ஒரு சேனல் பார்க்குற எல்லா நபர்களும் முக்கியமாக சொல்லக்கூடியது, போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு எபிசோட் பார்த்துட்டு இந்த ஒரு எபிசோட் நீங்கள் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் என்ன ஆகும், இது ஒரு சீரியல் மாதிரி. போன வாரம் நடக்கிற சீரியல் என்ன இருக்கும், போன வாரம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சால் தான் இந்த வாரம் அதனோட கண்டினியூட்டி என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் முக்கியமாக இந்த வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா போன வாரம் ஃபஸ்ட்டு எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் இந்த ஒரு எபிசோட் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற இந்த ஒரு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. அப்போ தான் ஒரு வாரமும் உங்களுக்கு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இதை நீங்கள் நிறைய உங்களுக்கு லைஃப்பில் பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக உங்களுக்கு கிடைக்க இருக்கும். அதனால் எல்லா நபர்கள் பார்க்கக்கூடிய அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை பாருங்கள். அதே மாதிரி போன வாரம் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் தமிழில் ஈர்ப்பு விதினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஞாபகம் இருக்கா? ஓகே, ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட எண்ணங்கள் மூலிமா நமக்கு என்ன வேணுமோ அதை நமக்கு மேலே இருக்க ஒரு சக்திகிட்டேருந்து, அதாவது பிரபஞ்சத்திட்டிருந்து நம்ம அதை ரிசீவ் பண்ணுறது தான், அதை நம்ம கைக்கு பெறுறது தான் நம்ம இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, அதனால் இதை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் பேசிக் தெரிஞ்சுனா தான் நீங்கள் எதாக இருந்தாலும் இதை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இதை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதனால் லா ஆஃப் அட்ராக்ஷனை கிளாரிட்டியாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஈர்ப்பு விதிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு மேலே இருக்கிற ஒரு பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்திட்ட நம்மளோட எண்ணங்கள் மூலிமா, நம்மளோட சிந்தனைகள், நம்மளோட எண்ணங்கள் மூலிமா, பாசிட்டிவான சிந்தனைகள் மூலிமா நமக்கு என்னென்னலாம் நம்மளோட லைஃப்பில் வேணுமோ அதை நம்ம பெறுதல், அதாவது நம்ம வாங்கிறது தான் இந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது. அதனால் இதை எப்படி பயன்படுத்துறது, இதை நமக்கு இது மூலிமா லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலிமா நமக்கு ஒன்று கிடைக்கணும், நம்ம அதை பெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு 5 ஸ்டெப் இருக்குது. இந்த 5 ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் எதை வேணுனாலும் நீங்கள் அடைய முடியும். அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த ஒரு ப்ரோக்ராம் பாருங்கள். நான் லாஸ்ட் வீக்கே நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு ஒரு கரெக்டான டைம் அப்படின்னா காலையில் ஒரு 4 மணிலேருந்து 6 மணி வரலாம், ஒரு 5 to 6 இந்த மாதிரி டைம் நீங்கள் பார்க்கலாம். இல்லை மற்ற டைமில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு இதுக்காக ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் 15 மினிட்ஸ் நீங்கள் டைம் கரெக்டாக இருக்குன்னா மட்டும் இந்த ப்ரோக்ராம் பாருங்கள். இல்லைனா ஃப்ரீ டைம் உங்களுக்கு எப்போ இருக்கோ அப்போ இதை பார்த்தீங்கன்னா போதும். மற்ற டைம் பார்த்தீங்க அப்படின்னா இதை உங்களால் உள்வாங்க முடிகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் இதுக்காக டைம் ஒதுக்கி இதை நீங்கள் பார்க்கும்போது தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ரோக்ராம் உங்களுக்குள்ளே இது கரெக்டான ரிசீவ் பண்ண முடியும். ஓகே, இன்றைக்கி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலிமா நான் எப்படி எனக்கு வேணுங்கிறத பெற முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் 5 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது என்னங்கிறத பார்க்கலாமா? தயாராக இருக்கீங்களா? ஓகே, அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஆஸ்க், கேட்குறது. ஒரு பாயிண்ட்டு சொல்கிறோம், அதுக்கான டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆஸ்க்கு, கேட்குறது. 2வது பிலீஃப் அண்ட் விசுவலைசேஷன், அதை நம்புறதும் அதை நடந்த மாதிரி நினச்சி பார்க்குறதும் விசுவலைசேஷன் அப்படிங்கிறது. 3வது அதுக்கான பிளானிங், உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கான பிளானிங். 4வது ஆக்ஷன், அதனோட செயல், என்னென்ன நீங்கள் உங்களுக்கு தேவையானதை அடையிறதுக்கான செயல். 5வது ரிசீவ். இந்த 5 பாயிண்ட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆஸ்க், கேட்குறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. இதில் நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நினச்சதை அடைய முடியுறதுங்கிறது ரொம்ப டவுட் ஆயிரும். நிறைய பேரும் இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போகும்போது என்ன கேட்போம், போய் எல்லோரும் காமனாக வேண்டுற ஒன்று, சாமி அப்போ நல்லா இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், இதை மட்டும்தான் கேட்போம். வேறு என்ன சம்பாதிக்கணும் என்னங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்காது. இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா கடவுளுக்கு தெரியாது. நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்குறது தான் கடவுளோட வேலை. நம்ம போன எபிசோட்லேயே நம்ம சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம், நம்ம அலாவுதீன் அற்புத விளக்கில் நம்ம பூதம் எப்படி என்ன வேணுமோ அதை கொடுக்குதோ அந்த மாதிரி நம்ம கேட்குறத கொடுக்கறது தான் இந்த பிரபஞ்சத்தோட வேலை.
நீங்கள் கேட்குறத கரெக்டாக கேட்டிங்கன்னா நீங்கள் கிடைக்கிறதும் கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்டோரி படிக்கும்போது நான் படிச்சிருந்தேன். ஒரு நபர் வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா கடவுளோட ரொம்ப பக்தர். எல்லாத்துக்கும் கடவுள் பக்தி இருக்கும், கரெக்டாக இல்லைங்களா? ஸோ அவர் வந்து ஒரு கடவுள்கிட்ட கேட்டார், எனக்கு ஒரு 3 வரம் வேணும் அப்படின்னு சொல்லி. எல்லோரும் ஸ்டோரி அப்படின்னாவே ரொம்ப ஆர்வமாக பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கடவுள்கிட்ட இது மாதிரி கேட்கும்போது அவர் 3 வரம் கேட்டார். ஒன்று என்ன அப்படின்னா, பேகு ஃபுல்லாக பணம் வேணும். எல்லாத்துக்கும் ஆசை தானே, இன்னைக்கு பணத்துக்காக தானே எல்லோரும் காலையிலேருந்து ஈவினிங் வரலும் ஓடிட்டு இருக்கோம். அந்த மாதிரி எனக்கு பேகு ஃபுல்லாக ஒரு பேக் ஃபுல்லாக எனக்கு பணம் வேணும் சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்க ஆரம்பித்தார். ஓகே, கடவுளும் சரி ஓகே அப்படின்ட்டார். ரெண்டாவது ஒன்று, அவருக்கு டூர் போகிறது இந்த மாதிரி வெளியில் என்ஜாய் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் கேட்டது என்னென்னா, எனக்கு ஒரு பெரிய ஒரு வண்டி வேணும், பெரிய ஒரு வெஹிக்கிள் வேணும், எல்லா இடத்துலையும் நான் சுற்றி பார்க்குற மாதிரி பெரிய ஒரு வெஹிக்கிள் வேணும்னு கேட்டார். சரி ஓகே அப்படின்ட்டாரு. மூணாவது ஒன்று, அவர் கொஞ்சம் ஒரு இளைஞராக இருந்தனால என்னை சுற்றி நிறைய பெண்கள் லேடிஸ் எல்லாம் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் போயிட்டு வர்றதுக்கும் என்னோடய ஜேர்னி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி அவர் கேட்டார். இது கேட்டதில் ஏதாவது தப்பு இருக்கா? பணம் வேணும்னு கேட்டார், எந்த தப்பும் இல்லை. ரெண்டாவது, எங்கே வேணாலும் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு வண்டி வேணும்னு கேட்டார், அதுவும் தப்பு இல்லை. மூணாவது, லேடிஸ் கண்டிப்பாக தேவை தானே. ஸோ அந்த மாதிரி 3யுமே கேட்டார். கடவுள் கரெக்டாக இது 3ம் இருக்கிற மாதிரி ஒரு டெஸ்டினேஷனை கொடுத்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம மகளிர் பஸ் இருக்குல்ல, லேடிஸ்க்கு மட்டும் ஒரு பஸ்ஸு போட்டிருப்பாங்கல்ல, அந்த பஸ்ஸில் ஒரு கண்டக்டர் வேலையை கொடுத்தாரு. நல்லா யோசிச்சு பாருங்கள், இது 3மே அந்த வேலையில் கிடைக்கும். பேக் ஃபுல்லாக என்ன இருக்கும்? சில்லற காசுலேருந்து நோட்டு வரலும் எல்லாம் பணம் இருக்கும். ரெண்டாவது, அந்த பஸ்ஸில் எங்கே வேணாலும் நம்ம போக முடியும். மூணாவது, லேடிஸ் தான் அந்த பஸ்லேயும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கேட்குறத இந்த பிரபஞ்சத்திட்ட கிளாரிட்டியாக கேட்கலின்னா நம்ம கேட்டது ஒன்று, கிடைக்கிறது ஒன்றா தான் இருக்கும். அதனால் இன்னையிலேருந்து கேட்குறதுல ஒரு கிளாரிட்டி வேணும். நீங்கள் தெளிவாக கேட்டிங்கன்னா தெளிவாக கிடைக்கும். வாட் யூ வாண்ட், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெளிவாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கேட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிடைக்கிறது எல்லாம் கரெக்டாக டக்குன்னு கிடைக்கும். என்ன கேட்டாலும் கிடைக்கும், கேட்டால் மட்டும்தான் கிடைக்கும். அடிக்கடி சொல்லுவாங்களே, தட்டுனா தான் திறக்கும். நம்ம வெளியில் நின்றுட்டு திறக்கணும் அப்படின்னா என்ன ஆகாது, கண்டிப்பாக திறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் தட்டுனா தான் திறக்கும், கேட்டால் தான் கிடைக்கும். கேட்குறத கிளாரிட்டியாக கேளுங்க. அதுக்கு இன்னும் ஸ்பெஷலாக உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்பெசிஃபிக், மெஷூரபுள், அச்சீவபிள், ரியலிஸ்டிக், டைம் பவுண்டு. அதாவது கேட்குறத, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பைக் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இப்போ என்ன பிராண்டில் உங்களுக்கு பைக் வேணும்? இப்போ ஒரு ஹீரோலையோ டிவிஎஸ்லையோ, இப்போ டிவிஎஸில் ஒரு பைக் வேணும். ஸோ அது என்ன ஸ்கூட்டியா இல்லை என்ன பைக்கு, செகண்ட்ஸ் பைக்கா அப்படிங்கிறது கிளாரிட்டி இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஜூபிட்டர் பைக்கு, லேடிஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு பைக்கு. ஜென்ஸுனிங்கன்னா ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு. ஸோ அதிகமாக ஒரு டிவிஎஸில் ஒரு ஜூபிட்டர் பைக் வேணும். அது என்ன கலரில் வேணும்? ஒரு ப்ளூ கலரில். ஸோ இது மாதிரி கலரில் என்ன கலர் வேணும், அது என்ன ரேட்டில் வேணும்? நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. என்ன வேரியண்ட் இருக்குது, என்ன ரேட்டில் வேணும்? ஸோ அது அந்த கிளாரிட்டி இருக்கணும். எவ்வளோ அமௌண்ட் அது வருது, அது நீங்கள் எடுக்கணும்னா எப்போக்குள்ளே நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காகவும் ஒரு மெஷூரபிளாகவும் இந்த ரேட்டில் அப்படிங்கிற மெஷூரபிளாகவும் அச்சீவ் பண்ண விதத்தில் ஒரு சில பெரிய இது இருப்பாங்க. அது உங்களால் முடிகிறது இப்போ என்னவோ அதை அச்சீவபிளில் ரியலிஸ்டிக் அது நடக்கிற மாதிரி நீங்கள் இந்த டைமுக்குள்ளே நடக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கைக்கு வரும். ஸோ அதனால் கேட்குறதுல கிளாரிட்டி வேணும், அதுதான் ஆஸ்க். ரெண்டாவது, பிலீஃப். பார்க்கலாமா? ஆஸ்கில் டவுட் இல்லைல்ல, கேட்குறது நீ எல்லாம் கரெக்டாக கேட்போம்ல. நீ கோயிலுக்கு போனால் என்ன வேண்டுவோம்? நல்லா இருக்கணும்னு மட்டும் வேண்டக்கூடாது. எனக்கு இந்த இயர் முடியும் போது எனக்கு இத்தனை லட்சம் பணம் வேணும், இத்தனை கோடி பணம் வேணும். எதை கேட்டாலும் கொடுக்குறது தான் இந்த பிரபஞ்சம், அதாவது கடவுள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான். அதனால் கேட்குறது எத்தனை வேணும், எதை கேட்டாலும் கொடுக்கும். நம்ம கேட்குறது என்னன்றதில்ல. என்றைக்காவது நம்ம கோயிலுக்கு போய்ட்டு எனக்கு இந்த 2026 முடியறதுக்குள்ளே எனக்கு ஒரு 30 லட்சம் பணம் வேணும், 50 லட்சம் பணம் வேணும்னு நம்ம கேட்டிருக்கோமா? கேட்கல, கிடைக்கல. இனி என்ன பண்ணலாம்? கேட்டு அதை கிடைக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகலாம். ஓகே, ரெண்டாவது ஒரு ஸ்டெப்பு பிலீஃப் அண்ட் விஷுவலைசேஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கேட்டால் மட்டும் பத்தாது, அதை நம்பணும். நிறைய பேர்த்துக்கு என்னென்னா நம்புறதில்லை. இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற டவுட்டு. நீங்கள் டவுட்டாக ஒரு விஷயத்த நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. நெகட்டிவாக நினச்சிங்கனாலும் அது நடக்காது. ஸோ அதனால் நம்புறதுல வந்து ஃபஸ்ட்டுனா ரொம்ப ரொம்ப முக்கியம் தன்னம்பிக்கைன்னு சொல்லுவாங்க, செல்ஃப் கான்ஃபிடென்ட். உங்களை நீங்கள் நம்பணும்.
உங்களை நீங்கள் நம்பினா மட்டும்தான் என்ன இருக்கும். இது நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகினாலும் இது உங்களுக்கு அடையணும் அப்படின்னாலும் லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் நம்பினா மட்டும்தான் அது நடக்கும். அதனால் கண்ணை மூடிட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்பலை. நான் சொல்கிறது ஒன்று உங்களுக்கு, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனா ஒரு சாமியாக இருந்தாலும் உங்களுக்கு மேலே இருக்க ஒரு சக்தியை நீங்கள் நம்பினீங்கன்னா அது நடக்கும். அது இன்னையிலேருந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் நம்புற மாதிரி நீங்கள் நினைங்க, அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில். நிறைய பேர் வாழ்க்கையில் என்ன சார் இத்தனை வருஷமாக கஷ்டமாக தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு, இனி மட்டும் எப்படி மாறும் அப்படிங்கிற டவுட் இருந்தால் கண்டிப்பாக மாறாது. இவ்வளோ நாள் எப்படி போனாலும் பரவாயில்ல, கிளைமேக்ஸில் வாழ்க்கை செம்மையாக இருக்க போது நீங்கள் நம்புங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணாலும் நிகழ்ச்சி நடக்கும். ஸோ அதில் நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போ சொன்ன ட்ரீமை விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பைக் சொன்னோம், இப்போ ஒரு ஸ்கூட்டி எடுக்கிறது, லேடிஸ்லாம் யாராக இருந்தாலும் ஸ்கூட்டி, இந்த மாதிரி என்ன உங்களோட ட்ரீமோ, இப்போ ஒரு கோல்டு எடுக்கிறது, ஒரு பவுன் நகை எடுக்கிறது அப்படின்னா அதை டெய்லியும் காலையில் மதியம் நைட்டு இந்த மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம்ல, ஒரு நாளுக்கு ஒரு 50,000 60,000 சிந்தனை வருதுன்னா அதில் ஒரு 30,000 சிந்தனையாச்சும் என்ன பண்ணணும், இதை நீங்கள் எடுக்கிற மாதிரி அதை நம்பி அதை விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும். விசுவலைஸ்னால் என்னென்னா அதை காட்சிப்படுத்துறது. அதை நீங்கள் எடுத்தால் என்ன மாதிரி இருக்குங்களோ, இன்றைக்கி போய் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது எப்படி இருக்குமோ, நடக்காததை நடந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா அது நடந்துடும். அதுதான் பிரபஞ்ச விதி. அதனால் நீங்கள் எடுத்த மாதிரி அதை டெய்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அதை உணர்றீங்க, அதை திரும்ப 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 ரிப்பீட்டடாக நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சீக்கிரமாக அது நடந்துடும். அதனால் என்ன உங்களுக்கு வேணுமோ அதை இன்றைக்கே ஒரு நோட் பண்ணிவிட்டு அதை இன்னையிலேருந்து என்ன பண்ணுங்கள், காலையிலேருந்து இப்போ இந்த ப்ரோக்ராம் வீடியோ பார்த்ததுலேருந்து அதை நடக்கிற மாதிரியே நினச்சிட்ருங்க. ஒரு நாளுக்கு இப்போ நாளைக்கு இப்போ எக்ஸாம்பிள் நாளைக்கு நீங்கள் பைக் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கும்? ஸோ நாளைக்கு எடுக்க போகிறோம், நாளைக்கு ஃபேமிலியோட போக போகிறோம், எல்லாத்தையும் இந்த மாதிரி கூட்டி போக போகிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்ல போகிறோம். ஸோ இந்த பைக் எடுத்ததுக்கப்புறம் ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி டெய்லியும் இதை நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா, இதை சிந்திச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக நடக்கும். ஸோ இதுதான் 2வது ஸ்டெப்பு, பிலீஃப் அண்ட் விசுவலைசேஷன் அப்படிங்கிறது. 3வது ஸ்டெப்பு பிளானிங். நிறைய பேர்த்துக்கு என்னென்னா ஆஸ்க் பிலீஃப் டக்குன்னு ரிசீவ்க்கு வந்துடுவாங்க. நான் கேட்குறேன், நான் நம்புகிறேன், நடந்துடும். கண்டிப்பாக நடக்காது. அதுக்கு முன்னாடி 2 ஸ்டெப்பு இருக்குது. உங்களுக்கு நீங்கள் நடக்கணும் அப்படின்னா அதுக்கூட பிளானிங் வேணும். பிளானிங் இல்லாமல் என்ன நடக்காது, நீங்கள் நினச்சது நடக்காது. பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பவுன் ஒரு நகை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு 1,20,000 1,30,000 பணம் வேணும். ஸோ அதுதான் நீங்கள் எப்படி ரெடி பண்ண போகிறீங்க. இப்போ ஒரு மந்த்லி சேலரி வேலைக்கு போகிறீங்க இருக்குன்னா ஒரு மாதத்தில் ஒரு 30,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10,000 20,000 சேவிங்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் ஒரு மாதம் 20,000 சேவிங்ஸ் இருக்குன்னா ஒரு 3 மாதத்தில் 60,000 சேவிங்ஸ் இருக்குது. ஸோ பேலன்ஸ் 60,000 நீங்கள் எடுக்க போகிறப்ப அங்கங்கே ரெடி பண்ணி நீங்கள் மொத்தமாக ஒரு 4வது மாதம் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதுதான் நம்ம டைம் பவுண்ட் நம்ம சொன்னோம். எப்போக்குள்ளே எடுக்கிறீங்க அப்படிங்கிறது, என்ன எடுக்கிறீங்க, எப்போக்குள்ளே எடுக்கிறீங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளானிங் வேணும். நீங்கள் பிளானிங் இல்லை அப்படின்னா நீங்கள் பைக்காக இருக்கட்டும், உங்களுக்கு தேவைப்பட்டதை நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னா பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பிளானிங் நோட் பண்ணும்போது அது ப்ராக்டிக்கலாக நடக்கிற மாதிரி எப்போக்குள்ளே அது உங்களால் நடக்கும். அதுக்கு என்னென்ன நடக்கிறதுக்கான என்னென்ன பிளானிங். இப்போ எக்ஸாம்பிள் நிறைய பேர் ரேங்க் மாறணும். ஸோ இந்த ரேங்க்லேருந்து அடுத்த ரேங்க் மாறணும், உங்களோட பொசிஷன் மாறணும் அப்படின்னா எந்த டைமுக்குள்ளே மாறணும். இப்போ நீங்கள் அந்த ரேங்க் மாறுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டார்கெட் வேணும். ஸோ அந்த டார்கெட் கிடைக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டார்கெட்டு இப்போ ஒரு 3 மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற டார்கெட்டாக இருந்துச்சுன்னா அதை 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஒரு மாதமும் அதை நான் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதில் நீங்கள் ஒரு வாரமும் நீங்கள் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 3 லட்சம் உங்களோட ஒரு 3 மாதத்துக்குள்ள ஒரு டார்கெட் முடிக்கும்போது உங்களோட அடுத்த ரேங்க் வருது அப்படின்னா ஸோ ஒரு மாதமும் எவ்வளோ டார்கெட் வரணும், 1 லட்சம் வரணும். கரெக்டு. ஸோ அந்த 1 லட்சம் ஒரு மாதம் வரணும்னா ஒரு வாரத்தில் எவ்வளோ டார்கெட் வரணும், 25,000 வரணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட கிளாரிட்டியான ஒரு பிளானிங் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது எளிமையாக கிடைக்கிறதுக்கான ஒரு பிளானிங். அதனால் பிளானிங்கை என்ன பண்ணுங்கள், சூப்பராக பிளான் பண்ணுங்கள். ஆனால் ஒரு சிலர் பிளானிங் எல்லாம் பக்காவாக இருக்கும், இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண மாட்டாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா ஆக்ஷன் சொல்லுறது, செயல். நம்ம நியூ இயர் அன்றைக்கி என்ன பண்ணுவோம், 2026 முடிகிறதுக்குள்ளே என்னோடய லைஃப்பில் இதெல்லாம் மாற்றம் வேணும்னு என்ன பண்ணுவோம், நிறைய எழுதுவோம், எல்லாமே பண்ணுவோம்.
அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஆக்ஷன் இருக்காது, செயல் இருக்காது. 2 நாள் அதை ஃபாலோ பண்ணுவோம், 3 நாள் ஃபாலோ பண்ணுவோம், அதிகபட்சம் அதை ஃபாலோ பண்ண 1 வாரம் வரல ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் அதுக்கடுத்து என்ன பண்ண மாட்டோம், அதை அப்படியே நிறுத்திட்டு அந்த அதுக்கடுத்து அவ்வளோதான் மறந்துடுவோம். ஸோ அதனால் என்ன நடக்கிறதில்ல, லைஃப்பில் பெரிய மாற்றம் நடக்கிறதில்ல. ஸோ உங்களுக்கு எதை நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்களோ, எதை உங்களுக்கு அடையணுமோ, எதை பெறணுமோ, எதை ரிசீவ் பண்ணணுமோ, ஸோ அதுக்கான பிளானிங் பின்னாடி அதனோட செயலில் இருக்கணும். நான் அடிக்கடி ஆக்ஷனை ரொம்ப ஹைலைட் பண்ணி கொடுப்பேன். ஆக்ஷன் தான் இதில் இருக்க ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம சிவகார்த்திகேயன் சார் சொல்லுவார்ல, உலகத்தில் தலை சிறந்த சொல் செயல். நீங்கள் செயலில் இல்லை, நீங்கள் ஈடுபடலை அப்படின்னா கண்டிப்பாக இது எதுவுமே உங்களுக்கு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி தான். நீங்கள் எந்த அளவுக்கு செயலில் ஈடுபடுறீங்க, அதுலேயும் நான் நிறைய இடத்த அடிக்கடி சொல்லுவேன், கன்சிஸ்டன்சி வித் ஹார்ட் ஒர்க். தொடர்ச்சியான நீங்கள் முயற்சி, கடின உழைப்பு இருந்தால் நீங்கள் உலகத்தில் அடைய முடியாதது எதுவுமே இல்லை. அதனால் என்ன பண்ணணும், ஆக்ஷன் காட்டுறது மட்டும் ஆக்ஷன் கிடையாது. உண்மையாக ஆத்மார்த்தமாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனசில் வச்சு அதுக்கான பிளானிங்கை போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு கன்சிஸ்டன்சி ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சினா தொடர்ச்சியான கடின உழைப்பு பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்னா, உங்களோட எவ்வளோ பெரிய கனவாக இருந்தாலும் கைக்கு வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், இன்னையிலிருந்து நீங்கள் உங்கள் பிளானிங் பின்னாடி என்ன உங்களுக்கு வேணுமோ அதை நோட் பண்ணி அதனோட பிளானிங் பின்னாடி ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாருமே தயாராகுங்க. உங்களுக்கு நினச்ச அத்தனை கனவும் உங்களோட என்னென்ன கனவு இருந்தாலும், உங்களுக்கு என்னென்ன ஆசை இருந்தாலும், உங்களுக்கு என்னென்ன தேவை இருந்தாலும் அது கண்டிப்பாக அடையும். அதுதான் இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது. ஆக்ஷன் அப்படின்னா செயல் அப்படிங்கிறது. அதனால் என்ன பண்ணணும், டெய்லியும் உங்களுக்கு என்ன வேணுமோ, இப்போ நிறைய பேர் ஆக்ஷனில் போகும்போது என்னென்னா, வேலைக்கு போகிற இடத்த நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அது வேலையில் அதே ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களோட கனவு என்னவோ அந்த கனவு பின்னாடியும் உங்களோட தேவை பின்னாடியும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, கன்சிஸ்டன்சியான ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேரும். ஸோ அதுதான் ஆக்ஷன் அப்படிங்கிறது. லாஸ்ட் ஒன் ரிசீவ் அப்படிங்கிறது. இது ஆக்ஷனே முடிஞ்சாலும் நீங்கள் இதை பெற மாதிரி நினச்சிங்கன்னா தான் அதை பெற முடியும். அதனால் இதை 4 ஸ்டெப்பையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு இது கண்டிப்பாக அது உங்களோட ரேங்காக இருக்கலாம், உங்களோட பொசிஷனாக இருக்கலாம், உங்களோட ட்ரீம் கனவு, இது மாதிரி காரு, பைக்கு, இடம் வாங்கிறது, உங்களுக்கு எதாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் அத்தனையும் ரிசீவ் பெற முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இது லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலிமா உண்மை. இதை நான் அடைஞ்ச ஒரு ரிசல்ட்னால தான் என்ன பண்ணுறோம், இது சும்மா ஒரு வார்த்தையாக சொல்ல கிடையாது. என்னோட கனவு, நிறைய கனவு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலிமா. ஏன்னா ஒரு சில காலகட்டத்தில் நிறைய கடன்கள்னாவும் ஒரு மோசமான ஒரு பேக்ரவுண்ட் ஒரு சூழ்நிலை இருந்து அது எல்லாமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி அதில் கிடைச்ச ஒரு மாற்றம், படிப்படியாக கிடைச்ச மாற்றம் மூலிமா நல்ல ரேங்க்கும் நல்ல பொசிஷனும் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை லாஸ்ட்டு ஒரு 2 இயராக எல்லாத்துக்கும் நான் அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கேன். அதில் லாஸ்ட்டு கொஞ்சம் நாளாக யூடியூப் த்ரூ நம்ம இந்த சேனல் மூலிமா நிறைய நபர்களுக்கும் இது வந்து ஒரு வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கொடுக்கணுங்கிறதுக்காக இதை நம்ம கொடுத்துட்ருக்கோம். எல்லோரும் ஸோ இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், இதை உங்கள் லைஃப்லேயும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுற மூலிமா உங்களோட வாழ்க்கையிலையும் பெரிய முன்னேற்றமும் மாற்றமும் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு இன்றைக்கி இப்போ இந்த சேனல் பார்த்துட்ருக்க, வீடியோ பார்த்துட்ருக்க அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவித்து இந்த ப்ரோக்ராம் நிறைவு செய்யலாம். அடுத்த ப்ரோக்ராம் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லா வாரமும் இதனோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ எல்லாத்துக்கும் இந்த ப்ரோக்ராம் மூலிமா பெரிய முன்னேற்றம் அடையட்டும்னு சொல்லிட்டு அட்டன் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்யலாம். தேங்க்யூ லீடர்ஸ், தேங்க்யூ.